நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, கீப் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபர்வர் சர்விங் த லார்ட். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, fan into flame the gift of God which is in you. உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. இரண்டாவது, do not neglect your gift which was given you through prophecy. தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே. மூன்றாவது, well done good and faithful servant. நல்லது, உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே. நான்காவது, spur one another on toward love and good deeds. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. ஐந்தாவது, carry each other's burdens. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஆறாவது, comfort all who mourn. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஏழாவது, which of these three was a neighbor to the man who fell into the hands of robbers? கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? Keep your spiritual fervor serving the Lord. ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். முதலாவது, fan into flame the gift of God which is in you. உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிடு. 2 தீமோத்தேயு 1:6-7. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவு கூட்டு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடான், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற காரியம், நான் உன் மேலே கைகளை வைக்கும் பொழுது உனக்கு உண்டான வரத்தை என்ன செய், அனல் மூட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா அமைதியாக உட்காந்துருக்கிறார். ஐயா என்ன பண்ணின்னு இருக்கிறார்? அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. ஒன்றுமே அந்த வரத்தை என்ன செய்யலை, குளிர்ந்து போகும்படி அதை பயன்படுத்தாமல் என்ன செய்கிறார்? சும்மா உட்காந்துன்னு இருக்கிறார். அதுதான் சொல்கிறார், நான் உன்மேல் கையை வைக்கும் பொழுது உனக்கு உண்டான தேவ வரத்தை என்ன பண்ண, எழுப்பு, அதை பயன்படுத்து, அதை பயன்படுத்து. ஏன்னா பயந்துன்னு இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை, அன்பும் பலமும் தெளிந்தது. எதுவுமே பயந்துன்னு இருக்காது. எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா வரத்தை என்ன செய்யணும், அனல் மூட்டி பிரயோஜனமாக இருக்கணும், எல்லாம் பயன்படுத்தணும். எதுவுமே சும்மா வச்சுன்னு இருக்க. 1 கொரிந்தியர் 15:9-10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. நான் சபையை துன்பப்படுத்தினேன், அப்போஸ்தலன்ற பேர் கூட எனக்கு தகுதி இல்லை. நான் எல்லா இடத்திலும் சரி. ஆகிலும்
நான் எல்லாரையும் சிறியன்னு போய் மூலையில் உக்கானில்லை, ஒன்றும் செய்யாமல் மூலையில் உக்கானில்லை. என்ன செய்கிறார்? ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கு. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. நம்ம கேள்வி, நமக்கு தேவன் கொடுத்த கிருபையெல்லாம் விருதாவாக இருக்குதா? வச்சு சும்மா தான் இருக்குதா? அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்க, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசம், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஒவ்வொரு இடத்துல என்ன எதிர்பார்க்குறார்? ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை விருதாவாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என்ன கிருபை உங்களுக்கு இருக்கோ, என்ன திறமை உங்களுக்கு இருக்கோ, என்ன காரியங்கள் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யாமல் விருதாவாக என்ன செய்யக்கூடாது. எல்லாரிலும் அதிகமாய் நான் அந்த சாட்சி நமக்கு இருக்கணும். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையை வச்சு எல்லாரை விட நான் என்ன செஞ்சேன், அதிகமாக பிரயாசப்பட்டேன். இரண்டாவது, do not neglect your gift which was given you through prophecy. தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அருளப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே. 1 தீமோத்தேயு 4:14. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அருளப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராது. எல்லாரும் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் உனக்கு கொடுத்த வரத்தை குறித்து அசதியாக என்ன செய்யாத இருக்காத. அதை பயன்படுத்தணும். அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். 1 தீமோத்தேயு 1:18. குமாரனாகிய தீமோத்தேயு, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்க. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியம் உடையவனார். ஆகவே என்ன சொல்கிறார்? அந்த தீர்க்க தரிசனங்கள், உன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி அதை வச்சு என்ன செய், நீ போராட்டம் செய். தீர்க்க தரிசனங்கள் நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி அந்த கட்டளை உனக்கு ஒப்பு கொடுத்துரும். அதெல்லாம் விசுவாசம். ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசம், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி அதை வச்சு என்ன செய்யணும்? போராட்டம். அதை நிறைவேறும் வர வைக்க ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் சொன்னார் அது நடக்கணும், அப்படி கிடையாது. அதை வச்சு போராடுன்றார். உன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு என்ன செய்? போராடு. எசேக்கியேல் 36:33 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்திர ஸ்தலங்களும் கட்டப்படும், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும், அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாக இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்று சொல்வார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் என்றும் பாழான பயிர் நிலமாக்குவேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் செய்வார்னு போய் தூங்கலான்னு போகக்கூடாது. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். கர்த்தராகி நான் சொன்னேன், நான் செய்வேன் ஆண்டவர் சொன்னாலும் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை
அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார். தூங்கினு தான் நடக்காது. இதெல்லாம் செய்வேன்றார். நீ பாழாய் கிடக்கிற உன்னை ஏதேன் தோட்டத்தை போல் நான் என்ன செய்வேன்? நான் சொன்னேன், நான் ஆனாலும் இது நடக்கணும்னா நீ என்ன செய்யணும்? அதை வச்சு ஜாம் பண்ணு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை வச்சு என்ன செய்? என்னிடத்தில் என்ன செய்யணும்? விண்ணப்பம். மந்தை பெறுகிறது போல அவர்களின் மனிதரை பண்டிகை காலங்கள் எருசலேமை பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாக இருக்கிறதோ அப்படி அவாந்திரமாக இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால், அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல். இங்கே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை வைத்து நல்ல போராட்டம் பண்ண வேண்டும். அதை வைத்து விண்ணப்பம் பண்ணணும். அப்போ தான் அது நடக்கும். சொன்னாங்கன்னு சொல்லி அதை கண்டுக்காமல் அது நம்ம போய் தூங்கின்னு இருந்தாலும் நடக்காது. அது ஆண்டவர் சொல்ல, இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் நான் இதை செய்யணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? என்னை நோக்கி ஒவ்வொரு நாளும் அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு ஒரு வாக்கு தத்தம் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை வச்சு சொல்லினே இருக்கணும். அதை சொல்லினே, அதுக்கு தான் அவங்க சாவியை பார்க்கும் போது சாவியில் என்ன இருக்குது? வசனம் இருக்குது. அந்த வசனத்தை போட்டு வீட்டில் மாட்டினீங்கன்னா எதுக்காக மாட்டுறீங்க? அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த வசனத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். அது விசுவாசிக்கணும். அதை வச்சு ஜெபிக்கணும். அது உரிமை பாராட்டணும். சும்மா தொங்கின்னு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் இதை சொன்னேன் செய்வேன், ஆனாலும் நான் இதை செய்யும்படி நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதுதான் பவுல் சொல்கிறார், உன்னை குறித்து நாங்கள் எல்லாரும் கை வைத்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்களை வைத்து என்ன செய்? நல்ல போராட்டம் போராடி ஜெபி. அதெல்லாம் நிறைவேறணும். எந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாலும் பிசாசு அது நடக்காதபடி என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவான். பிசாசு அது நடக்காதபடி என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? போராடணும். அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு என்ன செய்யணும்? போராடும் பொழுது தான் அது நமக்கு இதெல்லாம் மேற்கொண்டு எல்லா தடைகளை மேற்கொண்டு அந்த வாக்குத்தத்தம் நமக்கு என்ன செய்யும்? நிறைவேறும். மூன்றாவது, நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரர். வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். மத்தேயு 25:14-30. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, இந்த ஊமையில் அவனவனுடைய, எல்லாருக்கும் ஒரே இது கொடுக்கல, எல்லாருக்கும் அவனவனுக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்கு தக்கதாக. ஒருவனிடத்தில் 5 தாலந்து. தாலந்துனா அந்த ஒரு பணம், அந்த ஊர் அந்த நாட்களில் இது எதுக்கு சமம்னா 20 வருஷம் சம்பளம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற வருமானத்தில் இது எத்தனை நாள் வரும்? இந்த ஒரு தாலந்து 20 வருஷம் வேலை செஞ்சால் தான் அந்த காசு அதுதான் ஒரு தாலந்து. பெரிய பணம் அது. அதனால தான் தன் ஆஸ்தியை கொடுத்துட்டு போகிறான். அப்போ ஒருவனிடத்தில் 5 தாலந்துனா எத்தனை வருஷம்? கால்குலேட்டர் வேணுமா? ஒரு தாலந்து 20 வருஷம் சம்பளம்னா 5 தாலந்து கொடுத்தா எத்தனை வருஷம்? பரவாயில்ல. சும்மா சின்ன இதில் பெரிய பெரிய பொக்கிஷம் கொடுத்துட்டு போகிறார். ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்து கொடுத்து உடனே 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்து, அதை வச்சுன்னு சும்மா இல்லை, அதை போய் என்ன பண்ண. அப்படியே 2 தாலந்தை வாங்கினவன் வேறு 2 தாலந்தை, 1 தாலந்தை வாங்கினவனோ, 1 தாலந்து ஒன்றும் சும்மா இல்லை, 20 வருஷம் சம்பளம் அது.
போய் நிலத்தை தோண்டி, அந்த காலத்தில் பீரோலாம் இல்லையா என்னன்னு தெரில, ஐயா நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு, ஐயோ ஏதாவது கொடுத்தா கணக்கு கேட்பார், மறக்கூடாது. வெகு காலம் ஆயிடுச்சு, ஐயா மறட்டார் போல, ஐயா மறட்டார், நம்ம முழுங்கி ஏப்பம் விடலான்னு நினைக்கக்கூடாது. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினான். வேறு 5 தாலந்தை, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில், அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை. அவனுடைய எஜமான் எனக்கு நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசம். 2 தாலந்தை வாங்கினவனும் அந்த ஆண்டவனை 2 தாலந்தை என்னிடத்தில், அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பத். அவனுடைய எஜமான் அவனை நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள, கொஞ்சத்தில் உண்மையா, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசம். இப்போ ஒருத்தர் வரார், இவர் எந்த சபைன்னு நினைக்கிறீங்க? இவர் எந்த சபையாக இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்க கடினமுள்ள மனிதன் என்று ஆகியால் நான் பயந்து போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் இதோ உம்முடைய வாங்கி கொள்ளும் என்றான். சும்மாவது கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லி வேற கொடுக்குறான். ஐயாவை வெறியேற்றுற மாதிரி, அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களே, சும்மா கொடுக்க மாட்டாங்க. அவங்க வெறியேற்றுற மாதிரி 2 சொல்லி கொடுத்தாங்கன்னா உனக்கு பிபி ஃபுல்லாக ஏறும். அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? சும்மா கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறான். அப்படியானால் இனி என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுக்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடையும். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பே இருளில் தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நம்ம நிலைமை, நம்ம எந்த கூட்டத்தில் இருப்போம்னு யோசித்து பாருங்க. நம்ம எந்த கூட்டத்தில் இருப்போம்னு யோசித்து பாருங்கள். ஒன்றுமே ஆண்டவர் கொடுத்ததை வச்சு ஒன்றுமே செய்யலைன்னு வைங்க, இந்த நிலைமை தான் வரும். அழுகையும் பற்கடிப்பும் தூக்கி வெளியே போடுங்கன்னு வரும். உங்களை தூக்கி வெளியே போடுங்க, அங்கே போய் அழுதுன்னு தான் இருக்கணும், பல்ல கட்சின்னு அழுதுன்னு இருக்கணும். ஐயோ, உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்பார். என்னென்னலாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யணும், கணக்கு ஒப்பி, என்ன பண்ண, நான் உனக்கு கொடுத்ததை வச்சு என்ன செய்த. லூக்கா 19:11-27. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபமாக இருந்தபடினால் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடினால் அவருக்கு ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை வைத்து அவரிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். ஆளுக்கு ஒரு ராத்தல், 10 வேலைக்காரரை கூப்பிட்டு
10 ராத்தல்னா ஆளுக்கு ஒரு ராத்தல். சரியா? இப்போ ஒரு தாளந்து 20 வருஷம் சம்பளம். ராத்தல் இப்போ கணக்கு வருதான்னு பாருங்க. 60 ராத்தல் ஒரு தாளந்து. 60 ராத்தல் ஒரு தாளந்து. சரியா? அப்போ ஒரு தாளந்து 20 வருஷம் சம்பளம்னா ஒரு ராத்தல் எவ்வளோ நாளைக்கு சம்பளம்? ஒரு தாளந்து 20 வருஷத்துக்கு சம்பளம். 60 ராத்தல் ஒரு தாளந்து. ஒரு ராத்தல் தான் கொடுத்தாரு. ஒரு ராத்தல் கொடுத்தா இது எவ்வளோ நாள் சம்பளம்? எத்தனை நாளைக்கு சம்பளம்னு கேட்குறேன் நான். ஒரு தாளந்து 20 வருஷத்துக்கு சம்பளம். ஒரு ராத்தல் எத்தனை நாளைக்கு சம்பளம்? என் தலையில் எழுதலைங்க. இங்கேயே பார்த்தேன்னா இங்கே பதில் வருதா? இங்கே ஏன் என்ன பார்த்துன்னு இருக்கிறீங்க? இங்கே பதில் என் தலையில் இருக்குது. சரி, வீட்டில் போய் கணக்கு போட்டு பாருங்கள். வீட்டில் போட்டு கணக்கு போட்டு பாருங்கள். எத்தனை பேருக்கு தெரியும் 10th ஸ்டாண்டர்டில் நான் 100க்கு 100 வாங்கினேன் கணக்கில்? யாருக்குன்னா தெரியுமா? கவர்மெண்ட் எக்ஸாமில் 10th ஸ்டாண்டர்டில் கணக்கில் எவ்வளோ மார்க் வாங்கினேன்? 100க்கு 100. இப்போ 60 ராத்தல் ஒரு தாளந்து. சரியா? ஒரு தாளந்து 20 வருஷத்துக்கு சம்பளம். சரியா? அப்போ 30 ராத்தல்னால் எத்தனை வருஷத்துக்கு சம்பளம்? 60 ராத்தல் 20 வருஷம் சம்பளம்னா 30 ராத்தல் எத்தனை வருஷத்துக்கு சம்பளம்? 10 வருஷத்துக்கு சம்பளம். இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம். சரி, 30 ராத்தல் 10 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ராத்தல்? 30 ராத்தல் 10 வருஷம். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை ராத்தல்? 30 10னா ஒன்றுக்கு எவ்வளோ வரும்? சரி, செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிட்டு. ஒரு வருஷத்துனா 3 ராத்தல். ஒரு வருஷம் 12 மாதம். 12 மாதத்துக்கு 3 ராத்தல்னா ஒரு ராத்தலுக்கு எத்தனை மாதம்? செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே உட்காந்துருக்க போகிறீங்களா? ஒரு வருஷத்துக்கு 3 ராத்தல் ஆகுது. ஒரு வருஷம்னா 12 மாதம். அப்போ ஒரு ராத்தல்னால் எத்தனை மாதம்? 3ஆம் கிளாஸ் பார்க்குறதுக்கு எல்லாம் முக்கியம் இருக்கிற மாதிரி இருக்குது. 3ஆம் கிளாஸ் தாண்டறதுக்கு 12 மாதத்துக்கு 3 ராத்தல்னா ஒரு ராத்தலுக்கு எத்தனை மாதம் வரும்? பிரசங்கம் முடியறதுக்கு லேட்டான கடிகாரம். இதுதான் காரணம். பிரசங்கம் ஏன் லேட்டாக முடியும்னா இதுதான் காரணம். இது ஒன்றும் பெரிய மண்டைய வாடகை கால்குலேட்டரே அவசியம் இல்லை. இது ஒன்றும் கால்குலேட்டரே. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுத்துட்டு போகிறாரு? 4 மாதம் சம்பளம் மதிப்பு கொடுத்துட்டு போகிறாரு. கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவை இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே சானாதையில் அணுகிறார். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது எவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் ஆண்டவனை உம்மிடத்தில் ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். முதலாளி என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு ராத்தலை வச்சு என்ன பண்ணார்? 10 மடங்கு 10 ராத்தல். எஜமான் அவனை நல்லது உத்தம ஒளி, நீ கொஞ்சத்தில் உண்மையால் இருந்தவர் 10 பட்டணத்துக்கு அதிகாரியாய் இரு. ஐயா 10 பட்டணத்தை கலெக்டர் ஆகிட்டார். கொடுத்த ஒன்றை வச்சு என்ன பண்ணார்? 10 மடங்கு வா, நீ உண்மையாக இருந்தா. அப்போ 10 பட்டணத்துக்கு நீ என்ன செய்? அதிகாரி.
அப்படி இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தல்னால் 5 ராத்தல் ஆதாயம், அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு, இவனும் 10 பண்ணியிருந்தானே, இவனுக்கும் 10 பட்டணம் கிடச்சிருக்கும், இவன் 5 தான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே இதோ உம்முடைய, இதை ஒரு சீலையிலே, இவன் சட்டையில் வைக்கக்கூடாதா? உனக்கு எதுக்கு போய் சீலையை போய் எடுத்துன்னு இருக்கிற? எனக்கு அந்த காலத்தில் சீலைன்னா என்னன்னு தெரில, ஒருவேளை ஆண்களும் சீலை வச்சுன்னு இருப்பாங்களா என்னன்னு. ஐயா சீலையில் வைத்திருந்தானோ, எங்கள் மனைவி பார்த்து அதை எடுத்துருக்கோன்னு வயிற்றில் போய் ஒழிச்சு வச்சாரா என்னான்னு தெரில. நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறோம், கடினமுள்ள மனுஷன் உமக்கு பயந்திருந்தேன். யாருக்கும் பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயத்தில், நான் வைக்காததை எடுக்கிறோன் விதைக்காததை அறுக்கணும், கடினமுள்ள மனுஷன், ஏன் நீ என் திரவியத்தை காசை கடையிலே வைத்திருந்தால் நான் வரும்பொழுது அதை வட்டியோடு வரப்பெற்றுக்கொள் என்று சொல்லி சமீபமாய் நெற்களை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு, அதற்கு அவர்கள், ஆண்டவனே அவனுக்கு 10 ராத்தல், ஏற்கனவே 10 வச்சிட்ருக்கானே. அதற்கு உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத இடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். யார் பயன்படுத்த அவங்களுக்கு இன்னும் நிறையா கொடு, இப்போது நல்லா செய், ஒன்றும் செய்யாதானு உள்ளதையும் அவங்க கையிலேருந்து என்ன செய். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாக இருக்க மனதில்லாதவர்களை என் சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று. இதே நாட்களில் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஆண்டவர் நம்ம கையில் எது கொடுத்தாலும் ஒரு நாள் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். என்ன பண்ண, நான் கொடுத்ததை வச்சு என்ன பண்ண. 4வது, spur one another on toward love and good deeds. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. எபிரேயர் 10:24-20. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல, நாளானது சமீபித்து வருது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல ஒருவர் ஒரு ஊக்குவிக்கணும். ஏவும் அன்புக்கும் நற்கிரியைகளும் செய்யுங்க, செய்யுங்க, நல்லது செய்யுங்க, நன்மை செய்யுங்கன்னு என்ன செய்யணும், ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும். அன்பாக இருங்க, அன்பு காட்டுங்க. அன்புக்கும் நற்கிரியைக்கும் என்ன செய்யணுமா, அது மாத்திரம் இல்லை, சபை கூடுதலை சிலர் நான் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும். யாராவது வரலன்னா உடனே ஆராதனை முடிஞ்சோன்னா அவங்களுக்கு ஃபோன் அடிக்கும், என்னங்க காணும் உங்களை, இன்றைக்கி ஆராதனையில் காணும், என்ன செய்யணும், உடனே அவங்களுக்கு வாங்க, தவறாமல் வாங்க அப்படின்னு சொல்லி, நாளானது எவ்வளவாய் சமீபிக்கிறதை பார்க்க, அவ்வளவா என்ன செய்யணும். ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்குது, உலகம் ரொம்ப இக்கட்டான, சபை கூடுதல் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிட அப்படி ஒருவருக்கு என்ன செய்யணும், புத்தி சொல்லணும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். அன்புக்கும் நிறைய ஒருத்தர் என்ன செய்யணும், ஏவ வேண்டும். யோவான் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவருள் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கும் பழைய கற்பனை என்னவாக இருந்துச்சு, பழைய கட்டளை என்ன போட்டிருந்துச்சு, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனை, அது பழைய கட்டளை. உன்னை எப்படி அன்பு கூறுறியோ அந்த மாதிரி என்ன செய், மற்றது பழைய. புதிய கட்டளை, புதிய கட்டளை என்ன சொல்லுது, உன்னில் அன்பு கூறுவது போல இல்லை. இது என்ன மாதிரி அன்பு, நான் உங்களில் அன்பாக இருக்க, நீங்களும்
நான் எப்படி உங்களிடத்தில் அன்பு, அதே போல் அன்பு நீங்கள் என்ன செய்யணும் ஒருத்தரோட. அதுதான் புதிய ஆண்டவர் எப்படி நமக்காக உயிரே கொடுத்தார். அந்த விதமான அன்பு ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நான் நடக்கும். அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும். அதுதான் சாட்சி, அதுதான் உலகத்துக்கு சாட்சி. நீங்கள் ஒருவரில் அன்பாக இருந்தால் உலகம் எல்லாம் சரி, நீங்களுடைய சீஷர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் எல்லாம் முட்டின்னு இருந்தீங்கன்னு வைங்க, வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு சில பேர் அந்த பழமொழியில் இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தால் உலகம் எப்படி அறியும்? ஆண்டவருடைய சீஷர்னு எப்படி உலகம் அறியும்? மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க, விளக்கு தண்டின் மேல், அப்பொழுது வீட்டில் யாவருக்கும் வெளிச்சம். வெளிச்சத்தை யாரும் ஒழிச்சு வைக்க மாட்டாங்க, அப்போ பிரயோஜனமே இல்லை. வெளிச்சம் எரிஞ்சு பிரயோஜனமே, அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும். இவ்விதமாய் நீங்கள் எப்படி இருக்கணும்? மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்கணும். நற்கிரைகள் நன்மை எல்லாரும் பிதாவை மகிமைப்படுத்தணும். 5வது, கேரி ஈச் அதர்ஸ் பட், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை, அதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். மற்றவங்களுடைய பாரத்தை நம்ம என்ன செய்யணும்? சும. ஒருவர் பாரத், நீங்கள் மற்றவங்க பாரத்தை சுமந்தான் அவங்க உங்கள் பாரத்தை, யாரும் யாருடைய பாரத்தை சுமக்கலைன்னா எல்லாரும் அவங்கவுங்க தான் ஐயோ தாங்க முடியலையே அந்த நிலைமை இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? பாரத்தை. பிலிப்பியர் 2:4 அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறனுக்கானவர்களையும் நோக்குவானாக. உன் காரியத்தையே பார்த்துன்னு இருக்காது, மற்றவங்க அவங்க நல்லா இருக்காங்களா, அவன் நிலைமை எப்படி இருக்குது, பிறனுக்கு அடுத்த காரியத்தை என்ன செய், நோக்கு. யோபு 42:10 யோபு தனக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பு மாறுச்சுன்னு போட்டிருக்கா. எப்போ அவன் சிறையிருப்பு மாறுச்சு? எப்போ யோபனுடைய சிறையிருப்பு மாறினது? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது. என்ன மாதிரி சிநேகிதர் இவர்கள்? இவங்க என்ன மாதிரி சிநேகிதர்கள்? இங்கிலீஷில் இவங்களெல்லாம் ஜோப்ஸ் கம்ஃபர்டர்ஸ்ன்னு வாங்க. ஜோப்ஸ் கம்ஃபர்டர்ஸ். ஜோப்ஸ் கம்ஃபர்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்? நீங்களே நொந்து போயிருக்கிற நேரத்தில் இன்னும் உங்களை தான் வேதனைப்படுத்துவாங்க, அவங்க பேர் தான் என்னது? ஜோப்ஸ். அதுதான் இவங்க பண்ணாங்க. ஏன் ஆண்டவர் போக சொன்னார்னா, நீங்கள் என்னை பற்றி சொன்னதெல்லாம் சரியல்ல, தப்பு தப்பாக, யோபே இதனால தான் உனக்கு இந்த கஷ்டம், நீ இப்படி நீ அப்படின்னு ஃபுல்லாக அவனே வேதனையில் எல்லாம் இழந்திருந்தா இன்னும் போய் அவனை வேதனைப்படுத்தினாங்க. அவங்க தான் இவங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா உலகத்தில்? நீங்களே உடஞ்சி போயிருக்கிற நேரத்தில் இன்னும் குத்துற மாதிரி 2 வார்த்தை சொல்லிட்டு போகிறவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா? நான் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். நம்ம ஊரில் இல்லைன்னு நினச்சேன். நம்ம ஊரில் அப்படி யாரும் இல்லைன்னு நினச்சேன். நீங்கள் என்னன்றீங்க? இருக்கிறாங்கன்றீங்களா? அவங்க தான் இவங்க ஜோப்ஸ் கம்ஃபர்டர்ஸ்னால். அவன் எல்லாம் இழந்து உக்காந்துருந்தா இவன் போய் உக்காந்து அவன் மேலே எல்லா பழியும் போட்டு இதனால தான் உனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போனவங்க. அவங்க தான் இவங்க. அதான் ஆண்டவர், நீ சொன்னது சரி, நீ அங்கே போய் யோபுக்கிட்ட போய் சொன்னது சரி, போ அவங்ககிட்ட போ. யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துள்ளார். 2 மடங்கு. இழந்ததெல்லாம் எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக வரணும்னு யாருக்குன்னா ஆசை இருக்குதா?
ஆசை இருந்தால் யோபு பண்ணதை பண்ணுறீங்களான்னு தான் உங்களுக்கே ஜெபம் பண்ணின்னு இருக்கிறீங்களா? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறீங்களா? ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்கிறீர்களா? நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நேரம் எடுத்து மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நம்ம சபையில் எவ்வளோ ஜெப குறிப்பு கொடுத்துனே இருக்கிறாங்க. என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபம் வந்து ஜெபிக்கணும். நேரம் எடுத்து மற்றவங்களுக்காக ஜெபித்தா என்ன நடக்கும்? உங்கள் சிறையிருப்பு மாறும். உங்கள் குடும்பத்தில் இருக்க சிறையிருப்பு மாறும். நீங்கள் ஒரு பாரத்தை சுமந்து உங்களையே நோக்காமல் மற்றவர்களுடைய காரியத்தையே நோக்கி மற்றவர்களுக்காக நேரம் எடுத்து பாரத்தோடு வந்து விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்க சிறையிருப்பு என்ன செய்யும்? மாறும். இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணுறோம், ஒன்றுமே மாறலைன்னா வந்து மற்றவங்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்போ பாருங்கள் வித்தியாசம் வருதா? அப்போ வித்தியாசம் வருதான்னு பாருங்க. 6வது, கம்ஃபர்ட் ஆல் ஹூ மோர்ன். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும். இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாக இருந்து கர்த்தருக்கு இது ஊழியம். துயரப்படுகிறதை ஆறுதல் படுத்துகிறது ஒரு ஊழியம். இதுதான் ஆவியானவர் செய்கிறார். ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல். எதுக்காக? எதுக்காக கர்த்தருடைய தேவனாக ஆவியானவர் என்மேல் எதுக்காக இருக்கிறார்? எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வர்றதுக்காகவா? எனக்கு ஒரு சொந்த வீடோ கிடைக்கிறதுக்காகவா? எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வர்றதுக்காகவா? அதுக்காக இருக்கிறார். எதுக்காக வருகிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை. அதுக்கு தான் போய் ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணும்? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன பண்ணும்? காயங்க நொறுங்கி போயிருப்பாங்க. கர்த்தருடைய ஆவியை காயம் கட்டு உடஞ்சி போயிருக்கிறாங்க பாரு. அவங்களுக்கு இந்த ஆவியானவருடைய வல்லமையினால் என்ன செய்? காயம் செய்கிறோமா? போய் செய்கிறோமா? இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுறோமா? செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு வர ஆசீர்வாதம் நீங்கள் போய் மற்றவங்களுக்கு ஊழியம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வருதுன்னு பாருங்கள். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்ததிலும் வரும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரி கட்டும் நாளாகி வரும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய். அதுக்கு தான் கர்த்தருடைய துயரத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் என்ன செய்? கண்ணீரை துடைக்கணும். அவங்க கண்ணீரை துக்கம் மாறணும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சேர்க்கும். அவளுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு துதியின் உடையம் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின். அதுக்கு தான் கர்த்தருடைய ஆவியான். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியன். சில பேர் அப்படி ஒடுங்கி போயிடுவாங்க. இது பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கும். பயங்கரமான சம்பவம், அப்படியே துயரம், ஒடுங்கி போயிடுவாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. அப்படியே ஒடுங்கின அவங்கள அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க மேலே இருந்தால் அந்த துயரத்துக்கு பதிலாக ஆனந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன வரும்? துதியனுடைய. நான் முந்தைய சொன்னேன்னு நினைக்கிறேன். முந்தைய ஒரு போதகர், அவர் பயங்கரம் ஒடுங்கி போயிட்டார். ஒடுங்கி போய் சொல்கிறார், இன்றைக்கி நான் செத்துற போகிறேன்றார். இன்றைக்கி நான், அவருக்கு டிப்ரெஷன். அவருக்கு என்ன டிப்ரெஷனில் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி இன்னையோடு நான் என்ன செய்ய போகிறேன்? அவங்க மனைவி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க.
ஜெபம் பண்ணுங்க, எங்கள் கணவர் என்னோட செத்துருவேன்றாரு. என்னையோட செத்துருவேன். நான் ஃபோன் பண்ண பிரதர்னா அது ஒன்றும் பேச்ச வரல, அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சு. அவர் ஃபுல்லாக பேசக்கூட வரல. அவர் அந்த அளவுக்கு ஒடுங்கி நொந்து போயிட்டுருக்கார். ஃபோன்லேயே ஜெபம் பண்ண அவர் அப்படியே சத்தம் ஜாஸ்தி ஆகுது. சத்தம் பேசவே முடியாமல் இருந்தவர் ஃபோன்லேயே நான் முடிக்கிற நேரத்தில் அல்லேலூயா ஆமே கத்தின்னு இருக்கிறார். அவங்க மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கே செத்துருவேன்றவர் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணும்போது அப்படியே துதியின் ஆடை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி ஆமீன் அல்லேலூயான்னு ஒரே கத்துறார். ஒரே அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். என்னான்றாங்க, அப்போ நம்ம அந்த வாரமாக போதகர் கருத்தருங்க, நீங்கள் நான் காசு வழியாக கேட்குறேன், வழியாக நான் அனுப்பணும், இந்த இதுக்கு நான் அனுப்பணும். ஏன்னா புருஷன் இன்றைக்கி செத்துறன்ற அவர் திரும்ப உயிர் வந்துச்சு அன்றைக்கி. அதனால் அன்றைக்கி அமிச்சதுனால அந்த ஒரு வாட்டி மாத்திரம், அந்த ஒரே ஒரு வேறு எந்த கருத்தரங்கும் செய்யலை, அந்த ஒரே ஒரு கருத்தரங்கு இந்த பாஸ்டர் அம்மா ஒரு புருஷ செத்துருவேன்றவர் துதியின் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினோட வந்துச்சு பாருங்க. பாஸ்டர் அம்மா ஒரே சந்தோஷம். என்ன பண்ண அன்றைக்கி அந்த ஒரே ஒரு கருத்தரங்கு மாத்திரம் எல்லா போதகருக்கும் மட்டன் பிரியாணி போட்டோம். என்ன போட்டோம்? மட்டன் விற்கிற விலைக்கு மட்டன் பிரியாணி ஏன் போட்டோன்னா, இந்த அம்மா விடவே மாட்டேன்றாங்க. நான் காசு அனுப்புவேன்றாங்க. நான் காசு கொடுத்து அவன் உடனே நான் அனுப்பேன். சரி அம்மா அனுப்பிச்சாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காக அன்றைக்கி எல்லாருக்கும் என்ன போட்டோம்? அது ஒரு வாட்டி தான், அதுக்கப்புறம் போடல. எது கர்த்தருடைய ஆவியானோ எதுக்கு இருக்கிறார்? மற்றவங்களுக்கு துயரப்படுவர்களுக்கு என்ன செய்யணும்? ஆற்றல். ஒவ்வொருத்தரும் ஜெபிங்க. எவ்வளோ உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட வேலை செய்கிறவங்க சொந்தங்க எவ்வளோ பேர் துக்கத்தில் இருப்பாங்க, எவ்வளோ பேர் ஒடுங்கி போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் துயரத்தில். ஆண்டவரே உங்கள் ஆவியால் என்னை நிரப்பும். நான் போய் என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஆறுதல். நான் போய் ஜெபம் பண்ண அவங்களுக்கு விடுதலை வரணும், அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதல். எல்லாரும் செய்யலாம். காசே அவசியம் இல்லை, ஒரு பைசா கூட உங்களுக்கு அவசியமே இல்லை. ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஜெபம் பண்ணிட்டு போய் யாரெல்லாம் துயரப்படுகிற யாவருக்கும் என்ன செய்யணும்? ஆறுதல். 2 கொரிந்தியர் 1:3-7. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனமாக இருக்கிறவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல விதமான ஆறுதலின் தேவன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன விதமான துக்கம் வந்தாலும் அந்த தேவனால் என்ன செய்ய முடியும்? எந்த விதமான துக்கம், ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு விதமான துக்கம் இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான துக்கம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எத்தனை பேருக்கு நான் சொன்ன கதை ஞாபகம் இருக்கும்? ஒரு ஆளுக்கு 2 பெரிய துக்கம்னு சொன்னாங்க. தெரியுமா அது என்ன கதைன்னு? என்ன கதைன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மனுஷனுக்கு 2 பெரிய துக்கம், வாழ்க்கையில் 2 பெரிய துக்கம்னாங்களாம். என்னதுங்க 2 பெரிய துக்கம்? முதல் துக்கம் என்ன? அவர் முதல் மனைவி விட்டு ஓடி போயிடுச்சு. முதல் மனைவி அவரை விட்டு என்ன பண்ணிடுச்சான்? பயங்கர துக்கம், ஐயோ போயிடுச்சேன்னு. 2வது துக்கம் என்னாங்க? 2வது மனைவி போக மாட்டேன்னு தான். 2வது மனைவி போவே மாட்டேன்னு சொல்லிதான். இந்த துக்கமாக அவரால் என்ன செய்ய முடியும்? தாங்கவே முடியல. வாழ்க்கையில் 2 பெரிய, முதல் மனைவி போயிடுச்சு தாங்க முடியல, 2வது மனைவி போக மாட்டேன் தாங்க முடியல. சகல விதமான ஆறுதலின் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. என்னன்றார் பவுல்? எங்கேருந்து எழுதுறார் இதெல்லாம்? எங்கேருந்து? சிறையிலேருந்து எழுதுறார். சிறையில் இருக்கிறார். அவருக்கு எவ்வளோ துக்கம் இருக்கும்? அவர் சிறையில் வைக்க அவருக்கு எவ்வளோ துக்கம் இருக்கும்? தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்கள் அவரே எங்களுக்கு
எங்களுக்கு உபத்திரமே இல்லைன்னு சொல்ல. நாங்கள் அப்போஸ்தலருங்க, எங்களுக்கு தேவ வல்லமை இருக்குது, எங்களுக்கு உபத்திரமே இல்லைன்னு சொல்ல. எங்களுக்கு வருகிற சகல உபத்திரங்களும் அவர் எங்களுக்கு என்ன செய்கிறார், எதுக்கு செய்கிறார்? நாங்கள் என்ன செய்யணும்? எந்த உபத்தில் அகப்படுகிற மற்றவங்களுக்கு நாங்கள் பெற்ற ஆறுதலை என்ன செய்யணும்? அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும். அதுக்கு தான் நமக்கு எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் அதில் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆறுதலை பெற்றுக்கொண்டு மற்றவங்க உபத்திரத்தில் இருக்கும்போது இந்த ஆறுதலை அவங்களுக்கு என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிற போது கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும். பாடு ஜாஸ்தியாகவே போகுது, ஐயோ பாடு கம்மியாகும்னு பார்த்தா பாடு என்ன ஆகுது? பாடு ஜாஸ்தி ஆகுது. அவனுடைய ஆறுதலும் என்ன செய்யுது? ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் அதற்கு ரட்சிப்புக்கும் இது. நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் என்ன செய்யணும்? பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். எல்லாருக்கும் பாடு, எல்லாருக்கும் பாடு. எல்லாரும் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் அந்த ஆறுதலை பெற்று ஒருத்தர் என்ன செய்யணும்? ஆறுதல் படுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:11-14 ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சந்தம். இந்த நாட்களே அப்படி தான் ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யணும், ஒருவருக்கு ஒரு ஊழியம். 7வது, which of these 3 was a neighbor to the man who fell into the hands of robbers? கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? லூக்கா 10:25-37. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். எனக்கு உண்மையாக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுன்ற ஆசையில் கேட்டானா, அவரை சோதிக்கும்படி கேட்குறானா? சில பேர் உண்மையாக சத்தியத்தை அறியணும்னு கேள்வி கேட்பாங்க. சில பேர் எந்த நோக்கத்தோடு கேட்பாங்க? அவன் நோக்கம் ஒன்றும் சத்தியத்தை அறியணுன்ற நோக்கம் இல்லை. ஏதாவது அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன? அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மா, உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. நல்லா யோசித்து பாருங்க. முழு இருதயம் சரியா? முழு இருதயத்தோடு அன்பு கூறும். முழு ஆத்மா, முழு நம்ம சரீரம் ஆண்டவருக்காக உழைக்கணும். நம்ம பலன், நம்ம உடம்புல இருக்க பலத்தினால ஆண்டவர் என்ன அன்பு கூற சரீரத்தை வச்சு என்ன ஆண்டவருக்காக என்ன கிரியை செய்கிறோம்? முழு பலத்தோடு என்ன செய்யணும்? நம்முடைய பலன், நமக்கு இருக்கிற பலனை வைத்து ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறோம்? முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. உன்னிடத்தில் அன்பு கூறுதல் பிறனையும் அன்பு கூர்ந்து எடுக்கிறது. அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்ன, அப்படியே செய், அப்பொழுது செய், நீ தான் சொன்னி, இதுதானே செய். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா, இயேசு எனக்கு பிறன் யார்? நான் யாருக்கு உதவி செய்யணும்? நான் யாருக்கு? எனக்கு பிறன் யார்?
இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில், எருசலேம்னா தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். அங்கே விட்டு வேற எங்கேயோ போகிறோம். எருசலேம் வந்து எங்கே போகிறோம்? எரிகோ. கள்ளர் கையில் அகப்பட்டான். அந்த காலத்தில் திருடன்கள்லாம் இருந்தாங்க. இந்த காலத்தில் திருடன்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு, திருடன் மாத்திரம் இல்லை, அவனை ஒரு வழியாக்கி விட்டான். அப்போது தற்செயலாய் ஒரு போதகர், பெந்தகோஸ்து போதகர் அந்த வழியா வந்தார். ஐயோ, நான் 7 மணி ஜெபத்துக்கு போகணுமே. அவனை கண்டு பக்கமாய் ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமா அந்தபடியே ஒரு உதவி போதகர் வந்தார். ஐயா, நம்ம ஐயாவே போயிட்டார், நம்மையும் போனோம். அந்த இடத்து வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போயிட்டான். பின்பு சமாரியனை யூதர் இவங்களோட வச்சுக்கவே மாட்டாங்க. யூதர்கள் சமாரியரோட பேசக்கூட அவன் தான் வரான். யாரை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, தள்ளப்பட்டு ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்களோ அவன் தான். ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாக வருகையில் அவனை கண்டு, மீதி பேரும் பார்த்தாங்க. ஆனால் மனது உருகலை. இவன் மாத்திரம் கண்டு மனது உருகி. அதான் கேள்வி, நம்ம மனது உருகிறதா? கடினமாக கல்லான மனசா? நம்ம மனசு எப்படிப்பட்ட மனதாக இருக்குது? கற்பாறை அப்படியே உள்ள கற்பாறை இருக்குதா? அல்லது மனது உருகிறதா? மனது உருகி கிட்ட வந்து, தூரமாக போல, கிட்ட அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை மறுநாளிலே தான் புறப்படும் போது இருந்து கொண்டு போய் சேர்த்து கூட இருந்து கவனிக்கிறார். காயப்பட்டவனை என்ன செய்கிறார்? கூட இருந்து அடுத்த நாள் 2 பணத்தை எடுத்து சத்திர கையில் கொடுத்து தான் காசு செலவு பண்ணுறார். நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகம் ஏதாகிலும் இவனுக்காக நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். இதோட ஜாஸ்தி செலவானா கூட நான் என்ன செய்கிறேன்? நான் தரேன். இவரை கவனி, இவரை நல்லா கவனி. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாக இருந்தான்? நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோன்னு பாருங்க. நம்ம எந்த கூட்டத்தில் இருப்போம்? நம்ம எந்த கூட்டத்தில் எவன்? இந்த 3 பேரில் எவன் பிறனாய் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு, நீயும் போய் அந்தபடியே செய். நீயும் செய், இதே செய். நீங்கள் ஆண்டவர் நம்மையும் பார்த்தா அது, நீயும் போய் அப்படியே செய். இன்றைக்கு இந்த ஓமையை கேட்டியே, இந்த நல்ல சமாரியன் ஓமையை கேட்டியே, நீயும் என்ன செய்? போய் அப்படியே செய். இந்த நாட்களிலே ஆவியில் எப்படி இருக்கணும்? அதனால் கீப் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபர்வர் சர்விங் தி லார்ட். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். முதலாவது, ஃபேன் இன்டு ஃப்ளேம் த கிஃப்ட் ஆஃப் காட் விச் இஸ், உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி பயந்துன்னு இருக்காது. ஆண்டவர் என்னாலாம் உனக்கு அதெல்லாம் எழுப்பு, கிரியை செய். இரண்டாவது, do not neglect your gift which was given you through prophet. தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உனக்கு வெளிப்படுத்தின காரியத்துக்கு அசதியாக போராடி, நல்ல போராட்டம், அது நிறைவேறும்படி போராடு, விண்ணப்பம் பண்ணு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னதை செய்வார். மூன்றாவது, வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். நல்லது, உத்தமம், உண்மை உள்ள.
ஆண்டவர் கொடுத்தது ஒரு நாள் கணக்கு கேட்பார். என்ன செய்த? நான் உனக்கு கொடுத்ததை வைத்து என்ன செய்தாய்? அதை வைத்து கிரியை செய்திருந்தால் நீ நல்லது உண்மையும் இல்லைன்னு வைங்க, தூக்கி போடுங்க. அவனை தூக்கி வெளியே போடுங்க. 4வது, spur one another on toward love and good. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஒருத்தர் உற்சாகப்படுத்த, அன்பை காட்டும்படி, நற்கிரியை காட்டும்படி, சபை கூடுதலை விட்டு விடாத என்ன செய்ய ஊற்றி சொல்ல. 5வது, கேரி ஈச் அதர்ஸ் பர்டன்ஸ். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துங்கள். அதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். ஒன்று காரியத்தையே பார்த்துன்னு இருக்காது மற்றவங்களையும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்வது, அவனுடைய சிறையிருப்பை தேவன். 6வது, கம்ஃபர்ட் ஆல் ஹூ மோர்ன். துயரப்பட்ட அனைவருக்கும் என்ன செய். கர்த்தருடைய ஆவியான அதுக்கு தான் மேலே சகல விதமான ஆறுதலின் தேவன். 7வது, which of these 3 was a neighbor to the man who fell into the hands of கள்ளர் கையில் அகப்பட்டவர்? இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? அடிப்பட்டு 2 பேரும் பார்த்துட்டு போயிட்டாங்க, உதவியே செய்யலை. இவன் கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவன் காயங்களெல்லாம் கட்டி சத்திரத்தில் சேர்த்து தான் காசை கொடுக்குறான். நல்லா கவனிங்க. இன்னும் நிறைய செலவனெல்லாம் என்ன செய்கிறான் வந்து, இந்த 3 பேரில் எவன் பிறனாய் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இதுவரை யாருக்காவது நல்ல சமாரியனாக இருந்திருக்கிறோமா? இதுவரைக்கும் யாருக்காவது நல்ல சமாரியனை நாம் இருந்திருக்கிறோமா? ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஆவியில் அனலாக இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. நாளில் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆவியிலே அனலாய் இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி கிருபை தருவீராக. எங்களுக்கு கொடுத்த எல்லா வாரத்தை அனல் மூட்டி எழுப்பும்படி, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக எங்களுக்கு கொடுத்த கிருபை விருதாவாக இராதபடி, எல்லாரை விட அதிகமாய் பிரயாசப்படும்படி உங்களுக்கு கிருபை தான். தீர்க்க தரிசனம் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு கிருபை, அதை வைத்து நல்ல போராட்டத்தை போராடும்படி, விண்ணப்பம் பண்ணி அதை நிறைவேறும்படி விடாமல் பிடித்து கொள்ளும்படி நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்தை ஒரு நாள் கணக்கு கேட்பீர். அந்த உணர்வோடு அதை பழகி பெருகும்படி நீர் வரும்பொழுது நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியர், நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக வைப்பது. அப்படிப்பட்ட உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படி கிருபை. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல், அவனுடைய சிறையிருப்பை நீர் மாற்றின தேவன். நாங்களும் அப்படி மற்றவருடைய பாரத்தை சுமக்கும்படி, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படி, அந்த பாரம் அந்த வாஞ்சையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் தேற்றும்படி கர்த்தருடைய ஆவியார் என் மேல் இருக்கிறார். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலை கூறும்படி, எங்கள் மூலமாக இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆறுதல், அந்த ஊழியம் செய்யும்படி நீர் சகல ஆறுதலின் தேவன். உம்முடைய ஆறுதலை எங்களுக்கு நீர் தருகிற ஆறுதலை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும்படி இந்த நாட்களிலே கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே நல்ல சமாரியானை போல இந்த உலகத்தில் காயப்பட்டு வேதனையோடு இருக்கிற மக்கள் மேல் மனதுருகும்படி, அவளுக்கு உதவி செய்யும்படி, அவளை பராமரிக்கும்படி
இந்த நாட்களில் அந்த ஒரு இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் நீயும் போய் அப்படியே செய், அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாங்களும் அப்படியே செய்யும்படி கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, தேவைகளெல்லாம் சந்தித்து நம்முடைய சமாதானம், நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருப்பதாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்க நாம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தில். என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா, வருத்தமின்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவா. கர்த்தர் என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா, வருத்தமின்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவா. தேவன் தங்கிடும் உயர்ந்த ஸ்தானம் என்றும் விரும்பி சேர்வார். தேவன் தங்கிடும் உயர்ந்த ஸ்தானம் என்றும் விரும்பி சேர்வார். நிலைத்திருந்தே கனி தந்திட உணர்வின் ஜீவியம் அவசியமே. நிலைத்திருந்தே கனி தந்திட உணர்வின் ஜீவியம் அவசியமே. கர்த்தர் என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவான், வருத்தமின்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவான். நற்குல கனியாய் மாறிட உன்னை நாட்டிய இயேசுவை காண்பாய். நற்குல கனியாய் மாறிட உன்னை நாட்டிய இயேசுவை காண்பாய். உந்த நிச்சயை நிறைவேற்றாமல் உணர்ந்து ஜீவியம் செய்திடுவாய். உந்த நிச்சயை நிறைவேற்றாமல் உணர்ந்து ஜீவியம் செய்திடுவாய். கர்த்தர் என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவான், வருத்தமின்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவான். தப்பாமல் கனி தருவான். தப்பாமல்